வாழ்க வளமுடன். பேராசி ஆனந்தி அன்பழகன், திருவண்ணாமலை. இன்னைக்கு சிந்தனைக்கு என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, நாலு ஒரு நற்சிந்தனையிலிருந்து வாழ்வாங்கு வாழ வழி அப்படின்னு சுவாமிஜி கொடுத்துருக்காரு. அது என்னங்க வாழ்வாங்கு வாழ வழி? ஔவையார் சொன்னது என்னங்க? அரிது மாநில பிறத்தல் அரிது, அதிலும் அரிது கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது. அப்ப இன்னைக்கு நாம எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னா அந்த வாழ்க்கைய நீண்ட நாள் நிறைவாக அமைதியாக சந்தோஷமாக வாழணும் அப்படின்னா நாம் வாழும் காலத்திலேயே உடலையும் மனதையும் பலப்படுத்தி கொண்டு சரிப்படுத்தி கொண்டா எப்படி இருக்குங்க? நாமும் சிறப்பாக வாழ்வோம், நம்ம பின்னாடி வர சங்கதிகளும் சிறப்பாக இருப்பாங்க. இது ஏங்க அப்படின்னா, பொதுவாக நம்ம டாக்டர்கிட்ட போகிறோம் அப்படின்னா டாக்டர் என்ன சொல்லுவாங்க? உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? உங்கள் அப்பாவுக்கு இருந்துச்சா, உங்கள் ஆத்தாவுக்கு இருந்துச்சா, அம்மாவுக்கு இருந்துச்சானோ? அப்போ விதையில் இருக்கிறது தான், அந்த வித்தில் இருக்கிறது தான் நமக்குள்ள வருது. அதான் சொல்லுவாங்க, பதிவே தேகம் கண்டாய் அப்படின்வாங்க. அப்போ அந்த வினைப்பதிவின் காரணமாக தான் நம்ம பிறவி எடுத்து வந்திருக்கிறோம். அப்போ பிறவி எடுத்து வந்த நாம் எப்படி இருக்கணுங்க? நம் உடலையும் மனதையும் சரியாக வச்சுக்கிட்டா நமக்கு அடுத்து வரக்கூடிய குழந்தைகள் சிறப்பாக இருப்பாங்க. அப்போ ஆரோக்கியமான கட்டமைப்பாக ஸ்ட்ரெச்சரோட கொண்டதாக திகழ்வார்கள். நாமும் சரி, நம் பின்னாடி வர குழந்தைகளும் சரி. அதான் கிராமத்துலாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல விதையை தான் எடுத்து வைப்பாங்க பாருங்கள். அந்த விதை போட்டீங்க அப்படின்னா அடுத்து வர்றதுக்குரிய பயிர் சிறப்பாக இருக்கும். அதுபோல் நாம் அவ்வாறு நல்ல குழந்தைகளை உலகுக்கு தருவது தான் நமது உடற்பயிற்சியும் தியான முறை பயிற்சியும். இந்த ரெண்டு வாய்ப்பும் பார்த்தீங்க அப்படின்னா மனவளக்கலையில் மட்டும்தான் கொடுக்குறாங்க. ஈஸியாக, எளிமையாக, இனிமையாக. ஸ்கை யோகா அப்படின்னாவே சிம்பிளிஃபை குண்டலினி யோகா. அப்போ இது எளிமையாக கிடைக்குதே, இதை நம்ம செய்யணுமா அப்படின்னா, அப்போ பாருங்கள், அதாவது சுவாமி சொல்வார், எதுவுமே ஈஸியாக கிடைச்சாங்க அப்படின்னா அது லேசாக நினச்சிப்பாங்க அன்பர்கள் அப்படின்னு. ஆனால் அப்படி கிடையாது. வேலை பலூன் காரணமாக ஊதியம் தராத உடற்பயிற்சி தியானம் இதெல்லாம் முதல்ல நம்ம நிறுத்திட்டோம் அப்படின்னா இதால் என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம உள்ளூர் இருக்கக்கூடிய இறை சக்திக்கு நம்ம தொண்டு செய்யும் வகையில் தான் இந்த உடற்பயிற்சி உடற்பயிற்சி நாளுக்கு நாள் செய்து மகிழ்ச்சியும் இனிமையாகவும் பெற்று வாழ முடியும். இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இந்த சுவாமி சொல்வார், இந்த உடல் என்பது உயிர் ஏறும் வாகனம் அப்படின்னு. அப்போ நம்ம ஒரு பயணம் செய்கிறோம் அப்படின்னா, ஒரு இடத்துக்கு போகிறோன்னா அது 2 வீலர் 4 வீலர் எதுவாக இருந்தாலுமே என்ன பண்ணுங்க, அந்த வண்டி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு தான் நாம் அதில் ஏறி உட்காந்து பயணம் செய்வோம். அதுபோல் இந்த உடல் என்ற இந்த வாகனம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா உயிர் என்ன பண்ணுங்க, சிறப்பாக அமைதியாக சந்தோஷமாக நிறைவாக பயணம் செய்யும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், தினந்தோறும் காலையிலேருந்து மாலை வரை பல வகையில் குடும்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பல பொருட்களையும் பண்டங்களையும் கையாளுறோம். உதாரணத்துக்கு இப்போ சமையலே பார்த்தீங்க, பாத்திரத்தை எடுத்துக்கிறோம், யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா திரும்பி அதை வாஷ் பண்ணி வச்சா தான் மறுநாள் நம்ம யூஸ் பண்ண முடியும். அதுபோல் இந்த உடலில் நம்ம சில அவயங்கள், நம்ம நிறைய உடலில் இருக்கக்கூடிய உள் உறுப்புகளையும் வெளி உறுப்புகளையும் நம்ம உபயோகப்படுத்தும் போது அங்கு சில கலங்கங்கள் இருக்கும். அந்த கலங்கங்களை போக்குறது தான் மனவளக்கலை பயிற்சி. சுவாமிஜி சாதாரணமாக இந்த பயிற்சி தரலிங்க. சுவாமிஜி ஆயுர்வேதா, சித்தா, ஹோமியோபதி படித்து தான் டாக்டரேட் பட்டம் வாங்கினார். பத்மபூஷக் அப்படின்னு சொல்கிற பத்மபூஷன் இல்லை, வைத்திய பிஷக் அப்படின்ற பட்டம் வாங்கினார். அவரோட குரு பாருங்க, அவருக்கு எவ்வளோ ஒரு அழகாக இது வைத்திய பூஷன் அப்படின்ற கிருஷ்ணாராவ் ஐயா சுவாமிஜியை தான் பிள்ளை மாதிரி வளர்த்து எந்த அளவுக்கு அவருக்கு அந்த இது கொடுத்துருந்தாருன்னா இன்றைக்கி நம்மளுக்கு அழகாக சுவாமிஜி நம்மளுக்கு இந்த உடற்பயிற்சி கொடுத்துருக்காரு. அப்போ இந்த மூணுமே படித்து அவர் எதுக்காக பட்டம் வாங்கினார் அப்படின்னா, டாக்டரேட் பட்டம் வாங்கினார். டாக்டர் பட்டம் வாங்கினார் அப்படின்னா அந்த உடற்பயிற்சி தான் இன்றைக்கி நம்மளுக்கு சிறப்பான உடற்பயிற்சியாக வந்துடுது. ஒரு அரை மணி நேரம் நம்மளுக்கு இந்த பயிற்சி செஞ்சோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் சிறப்பாக அமைதியாக சந்தோஷமாக நிறைவாக வாழலாம். அப்போ உடலுக்கு கொடுக்கக்கூடிய பயிற்சியை, உடலுக்கு கொடுக்கக்கூடிய பயிற்சியோ மனதுக்கு கொடுக்கக்கூடிய தியான பயிற்சியோ உயிர் குருதி அளிக்கக்கூடிய காய்கள் பயிற்சி, இந்த மூன்றையும் உடலையும் உள்ளத்தையும் உயிரையும் மேம்படுத்தி கொண்டா அப்படின்னா மனிதன் வாழ்வாங்கு வாழ்வதற்கு இதுவே வழிவகுப்பதாகும் அப்படின்றாங்க. உண்மை அதுதான். ஏன்னா இன்றைக்கி சுவாமிஜி போட்ட விதை அமெரிக்காவில் இந்த உலகம் பூராவுமே சுற்றிட்டு வந்திருக்காரு அவர் 22 முறை. அப்போ இவர் சுற்றிட்டு வந்திருக்காரு அப்படின்னா எதுக்காக அப்படின்னா பயிற்சி அனைவருக்கும் போய் சேர வேண்டும்ன்ற ஒரு நல்ல நோக்கம்தான். இன்றைக்கி அந்த பயிற்சி தான் அவர் போட்ட விதை தான் இன்றைக்கி விருட்சமாக. இன்றைக்கி பாருங்கள், நம்மளோட தலைவர் எஸ்கேஎம் மயிலானந்தம் ஐயா அவர்களுக்கு பத்மஸ்ரீ விருது பட்டம் கொடுக்குறாங்க. பத்மபூஷணம் விருது கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஏன் அப்படின்னா சுவாமிஜியோட கொள்கையை இங்கே உலகம் பூராவுமே அழகாக எடுத்துகிட்டு போய் அவர் சேர்க்குறாரு.
எதுக்காக? தோன்றிய ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு பூக்களும், அதான் சுவாமி சொல்ல பாருங்க, பிரபஞ்சம் என்ற நந்தவனத்தில் இறுதியாக பூத்த நன்மலர் மனித மலர்னுவார். அதே தான் இன்னைக்கு அவரோட வழித்தோன்றலாக வரக்கூடிய நம்ம இவர் எஸ்கேஎம் மயிலானந்தம் ஐயா, அவர் பின்னாடி வர பேராசிரியர்கள் அனைவரும் பார்த்தீங்கன்னா இந்த பயிற்சியை முறையாக செய்து எல்லாரும் பலனடையணும்னு தான் நம்ம கொடுத்துருக்காங்க. அப்போ வாழ்வாங்க வாழ நம்ம வழி வகுக்கணும் அப்படின்னா நாம் திருந்த வேண்டும், நம்மை திருத்தி கொள்ள வேண்டும். பயிற்சி 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 அதுக்கு செய்யணும் அப்படின்னா முயற்சி முயற்சி முயற்சி. அந்த முயற்சி செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் எல்லா வகையிலும் தேர்ச்சி தான். அந்த விதத்தில் வாழ்வாங்கு வாழ வழியை வகுத்த மனவளக்கலையை பயன்படுத்தி கொள்வோம். நம்மால் முடிந்த நாமும் செய்வோம், மற்றவர்களுக்கும் வழிவகுப்போம் என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பளித்து இறைநிலைக்கும் குருவர்களுக்கு இது காலம் செவிமெடுத்த அனைத்து நல்ல அன்பு உள்ளங்களுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம், சிந்திப்போம். வாழ்க வளமுடன். கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.